ஓம் ஸ்ரீ குருவே நமக. சாயிபாபாவின் வாழ்நாளில் கடைசி 14 வருடங்கள் தினமும் 4 ரூபாய் இந்த பக்தருக்கு சாயி கொடுத்து வந்தார். அவரின் பெயர் பையாஜி அபாஜி பட்டேல். மராத்தியர், மிராசுதார், பிரஹாம் வருவாய் காவல்துறை தலைவர், சீரடியில் வசிப்பவர். அவருடைய சாயியுடனான அனுபவத்தை நமக்கு கூறுகிறார் நரசிம்ம சுவாமிஜி ஐயா அவர்களின் வாயிலாக. நான் குழந்தையாக இருந்த போதிலிருந்தே பாபாவை அறிவேன். சீரடியில் வசிக்க ஆரம்பித்தது முதல் கடைசி வரை அவர் பிக்ஷை வாங்க சென்ற சில வீடுகளில் இவரோட வீடும் ஒன்று என்கின்றார். அதாவது சுமார் 3 வருஷங்கள் ஒரு நாளில் 8 தடவைகள் பிக்ஷை பெற எங்கள் வீட்டிற்கு வருவார் என்கின்றார். மேலும் அடுத்த 3 ஆண்டுகள் தினமும் 4 முறைகளும், அடுத்த 12 ஆண்டுகள் தினமும் 2 முறைகளும், கடைசி 12 ஆண்டுகள் தினம் ஒரு தடவை மட்டுமேயாகவும் சாயி பிக்ஷை பெற எங்கள் இல்லத்திற்கு வருவார் என்று இந்த பக்தர் கூறுகிறார். மேலும் இவருக்கு 11 வயது ஆனதிலிருந்தே நான் பாபாவுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தேன். 1896ஆம் ஆண்டு இவருடைய 7வது வயதில் ராமநவமி உருஸ் விழா தொடங்கியது. மேலும் அன்றிலிருந்துதான் பாபா அவருக்கு இந்துக்கள் சந்தனமிட அனுமதி அளிக்கிறார். மேலும் முஸ்லிம்கள் அவர் முன் குர்ஆன் ஓதவும் அனுமதி அளிக்கிறார். சாயியும் சில வேளைகளில், அதாவது சனிக்கிழமைகளில் நமாஸ் ஓதுவார். பாபாவும் நமாஸ் ஓதுவார். மேலும் பாபாவுக்கு மகிழ்சாபதி நெற்றியிலும் சில முஸ்லிம்கள் அவர்களும் சந்தனமிடுவார்கள். மகிழ்சாபதி பாபாவின் நெற்றியில் சந்தனமிடுவார். தொடர்ந்து நமாஸ் நடத்த அனுமதிப்பார் பாபா. நமாஸ் நடக்கும்போது எல்லோரும் சத்தமின்றி மௌனமாக இருக்க வேண்டும். இவ்வாறு பாபாவே சில வேளைகளில் நமாஸ் ஓதுவார் என்கின்றார் இந்த பக்தர். மேலும் யாராவது பிரசாதம் கொண்டு வந்து பாபாவுக்கு கொடுத்தால் அவற்றின் மீது பாபா கலம், பாத்தியா போன்றே உச்சரித்துவிட்டு அதன் பின்னர் இந்துக்கள் முஸ்லிம்கள் யாவருக்கும் அவற்றை விநியோகம் செய்வார். உருஸ் கொண்டாடுவதில் இந்த இரு சமூகத்தினரிடையே அபிப்பிராய பேதங்கள் உண்டாகுமென கண்ட பாபா சந்தன பஞ்சா எல்லோர் மீதும், இந்துக்கள் முஸ்லிம்கள் இருசாரர் மீதும் இடப்படுவதை அனுமதித்தார். இவ்வாறு இவருக்கு 11 வயது இருக்கும் பொழுது, இந்த பக்தருக்கு 11 வயது அன்று இவர் ஆடு மேய்க்க செல்கிறார். பாபா ஆடு மாடு மேய்க்க செல்ல வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தி திடீரென வசை மாறி பொழிய ஆரம்பிக்கிறார். மிகவும் கோபம் கொண்டவராக அனைவரையும் திட்டுகிறார். இவ்வாறு நடக்கும் பொழுது ஏதோ ஒரு பக்தருக்கு வரவிருக்கும் துன்பத்தை, துயரத்தை பாபா துடைப்பார். வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காகவே அவ்வாறு நடக்கும். மேலும் சாயி புறம் கையை வைத்து பம் பம் என முழங்கி சைகை காமிக்கிறார். பார்த்தால் அன்று இரவு 30 வயது மதிக்கத்தக்க இந்த பக்தரின் தந்தையின் சகோதரியின் குமாரன் தாஜி கோதே ஜுரத்தினால் இறந்து விடுகிறார். இவ்வாறு பாபாவின் வாழ்நாளில் கடைசி 14 வருஷங்கள் அவர் தினமும் எனக்கு 4 ரூபாய் கொடுத்து வந்தார். அவ்வாறு அவர் அந்த கொடுத்த பணத்தை பாபா ஒரு உபாயம் கூறுகிறார். நீ இந்த பணத்தை வேறு எவருக்கும் நன்கொடையாக அளிக்க வேண்டாமென்றும், சாப்பிட்டு மலமாக கழித்தும் விடாதே, பிறரிடம் வழங்கியும் விடாதே என்று கூறி அந்த பணத்தை தினமும் கொடுக்கிறார். ஆகவே இந்த பக்தர், இவரிடம் ஏற்கனவே 10 அல்லது 11 ஏக்கர் நிலம் இருந்தது. பாபாவின் வெகுமதிகளை கொண்டு 84 ஏக்கர் நிலம் வாங்கினேன் என்கின்றார். மேலும் சாயி அவருடைய வரும் காலம் பற்றிய அபூர்வ ஞானத்தை கொண்டு எனக்கு நிறைய விஷயங்களில் துணை புரிந்துள்ளார் என்கின்றார். இவர் கரும்பு விவசாயம் செய்ய வேண்டும் என்று தீவிர ஆவல். ஆனால் பாபா அந்த விவசாயம் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார். அதையும் மீறி செய்து நஷ்டப்படுகிறார்.
அதற்கு பிறகு சாயியின் வார்த்தைகளை இவர் மீறுவதே இல்லை என்கின்றார். பிறகு ஒரு நாள் 1913ஆம் ஆண்டு 70 வயதிற்கு மேலான இவரின் தந்தை குதிரை சவாரி சென்று பாரிச வாயுவால் தாக்கப்பட்டு வீடு திரும்புகிறார். மிக ஆபத்தான நிலைக்கு செல்கிறார். அப்பொழுது சாயியிடம் சென்று இந்த பக்தர் உதி கேட்கிறார். அதற்கு பாபா, நான் உதி தரமாட்டேன், அல்லாஹ் மாலிக்கை என்று கூறிவிடுகிறார். உடனே இவர் அழுகிறார். பிறகு 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதம் அந்த நபர் உயிர் துறக்கிறார். இவ்வாறு அவரின் மரணம் ஏற்கனவே சாயிக்கு தெரிந்திருந்ததால் அவர் உதி அளிக்கவில்லை. மேலும் இந்த பக்தர் பாபா விரும்பும் பொழுது பாபாவை தூக்கி கொண்டு போய் துனியின் அருகிலேயோ இல்லது பாபா கூறும் இடத்திலேயோ உட்கார வைப்பார். இந்த கடமைகளையும் இந்த பக்தர் செய்து வந்திருக்கிறார் பாபாவின் வாழ்நாளில். அப்படி இருக்கும் பொழுது இவர் தந்தை இறந்து அடுத்த நாள் மசூதிக்கு வழக்கம் போல் இந்த பக்தர் செல்கிறார். அங்கு சென்று பாபாவின் காலை பிடித்து பாத சேவை செய்து கொண்டிருக்கிறார். இந்த பக்தர் பாபாவுக்கு அவர் நினைக்கும்போது அவரை தூக்கி கொண்டு போய் சாயி கூறும் இடத்தில் உட்கார வைக்கும் வேலையையும் செய்து வந்ததால் ஒரு கர்வம் இருக்கும். நான் மிகவும் பலமானவன், என்னை யாரும் வெல்ல முடியாது என்று ஒரு கர்வம் இந்த பக்தரினுள்ளே இருந்திருக்கிறது. அன்று அவர் தந்தை இறந்து அடுத்த நாள் பாபாவுக்கு இவ்வாறு பாத சேவை செய்யும் பொழுது சாயி அவருக்கு அறிவுரை சில வழங்குகிறார். அவரின் தந்தை எங்கும் செல்லவில்லை. மீண்டும் அவர் உன் மனைவியின் வயிற்றில் மகனாக பிறப்பார், உனக்கே மகனாக பிறப்பார் என்று கூறுகிறார். இவருடைய உள்ளம் ஆறுதல் அடைகிறது. மேலும் அன்று பாபாவை இவர் தூக்கி கொண்டு போய் நெருப்பின் அருகே துனி அருகே அமர வைக்க சொல்கிறார். ஆனால் இவரால் பாபாவின் காலை அசைக்க கூட முடியவில்லை. அன்று இவருடைய கர்வம் அழிந்து விடுகிறது என்கிறார் இந்த பக்தர். இவ்வாறு நான் தான் பலசாலி என்று கர்வம் அடைந்து கொண்டிருந்தேன். ஆனால் பாபா அவருக்கு ஒரு பாடம் புகட்டிவிட்டார். என்னால் அவருக்கு நான் சேவை செய்ய சாயியின் அருளினால் கிடைத்த வரமது என்று இவர் புரிந்து கொள்கிறார். அதை இந்த பக்தர் இவ்வாறு கூறுகிறார். என்னுடைய கர்வமெல்லாம் அன்று அழிந்து விட்டது. பாபாவின் காலை கூட என்னால் தூக்க முடியவில்லை என்கிறார். இவ்வாறு பாபா உயிர் நீத்த அன்று கடைசி உபதேசம் இந்த பக்தருக்கு அளித்திருக்கிறார். என்ன கூறுகிறார் என்றால், நான் போகிறேன், என்னை வாடாவுக்கு எடுத்து செல், பிராமணர்கள் யாவரும் என் அருகில் வசிப்பார்கள். இந்த சொற்களுடன் அவர் பிராணனை விட்டார். பாபா அடிக்கடி இந்த பிராமணர்கள் என்ற வார்த்தையை உபயோகிப்பார். மேலும் பிராமணர்கள் என்றால் பிரம்மத்தை அறிந்தவர்கள். யார் யார் ஞானமடைந்த மனிதர்களோ அவர்களையே சாயி பிராமணர்கள் என்று அழைப்பார். பிரம்மத்தை அறிந்தவர்களை இந்த சொற்றொடரை வைத்து சாயி குறிப்பிடுவார். ஞான வழியில் இருக்கும் சாதகர்கள் ஞானம் சாயியின் அருளால் முழுமையாக பெற்ற பக்தர்களையும் மற்ற ஞானிகளையும் பாபா இவ்வாறு பிராமணர்கள் என்று கூறுவார். இது நிறைய முறை ஏற்கனவே நாம் அந்த நூலில் படித்திருக்கிறோம். மேலும் கடைசி பாபாவின் இறுதி நிமிடங்களில் நானா நிமோர்கர் தீர்த்தத்தை விட்டார். ஆனால் அந்த நீர் வெளியே வழிந்தது. நீரை பிடிக்க நான் என் கையை அவரது முகவாய் கட்டையின் கீழ் வைத்து தாங்கிக் கொண்டேன். என் மேல் சாய்ந்தவாறே பாபா உயிர் துறந்தார் என்கின்றார். மேலும் பாபா இறந்தவுடன் பலவித சிக்கல்கள் உருவாயின. இந்த கோயிலையும் சாயியின் வாடாவை அரசு உடைமையாக எடுத்துக்கொண்டது. நிறைய விசாரிக்கப்பட்டு பாபாவின் உடல் எங்கு வைப்பது என்று இருசாரருக்கும் இடையே நிறைய வாக்குவாதங்கள். பிறகு யார் அதிகமாக கருத்து கூறுகிறார்களோ அவர்களின் கையெழுத்தெல்லாம் பெறப்பட்டு இறுதியில் சாயி அவர்களுடைய திருவாயிலிருந்து வந்த வார்த்தைகளின்படியே அவர் புட்டிவாடாவில் அடக்கம் செய்யப்படுகிறார். மேலும் நிறைய முறை பிளாக் நோய்,
அதிலிருந்து என்னை காப்பாற்றியுள்ளார் என்கின்றார். மேலும் ஒரு சுவாரஸ்யமான இவரின் அனுபவத்துடன் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். சீரடியில் ஒரு காளை மாடு, அதன் மீது சூலம் வரையப்பட்டு சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அந்த மாடு. ஆகவே அது சுதந்திரமாக கிராமம் முழுவதும் லெண்டி தோட்டம் உட்பட மேய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நபருக்கு நிறைய தோட்டம் இருக்கிறது அல்லவா? ஆகவே அவருடைய தோட்டத்திலும் அந்த மாடு அதிகமாக மேய்ந்து இவருடைய பயிரையெல்லாம் சேதம் விளைவிக்கிறது. ஆகவே யார் தோட்டத்தில் இந்த மாடு மேய்கிறதோ அவர்களெல்லாம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து கொண்டு ரூபாய் 3 வீதம் கொடுத்து இந்த கால்நடை கூடத்திற்கு அந்த மாடை அனுப்பிவிடலாம் என்று தீர்மானிக்கின்றனர். பிறகு பிக்கு மார்வாடியிடம் இவர்கள் 4-5 பேரும் ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை கொடுத்து அந்த மாட்டை நன்கு கவனிக்கும் மாட்டுப்பட்டி அந்த பட்டியில் விட்டுவிட்டு வர சொல்கிறார்கள். அவர் அவ்வாறே கொண்டு சென்று விட்டுவிட்டு வந்து இவரிடம், நான் இவ்வாறு கால்நடை பட்டியில் விட்டுவிட்டேன் என்று தெரிவித்து விடுகிறார். ஆனால் அன்று இரவு பாபா இவருடைய கனவில் தோன்றுகிறார். தோன்றி என்ன கூறுகிறார் என்றால், நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயா? கசாப்பு கடைக்காரன் வீட்டு வாசலில் நான் கட்டப்பட்டுள்ளேன் என்று பாபா கூறுகிறார். இந்த கனவிலிருந்து விழித்தவுடன் இவருக்கு அப்பொழுது அந்த மாடு அங்கு கால்நடை கூடத்தில் விடப்படவில்லை என்று புரிந்து கொள்கிறார். உடனே மற்றவர்களையும் சந்தித்து இவ்வாறு கனவின் விவரங்களை எல்லாம் கூறி இவர்கள் அந்த மாடு எங்கு விடப்பட்டது என்று அங்கு போய் விசாரிக்கும் பொழுது மாடு அங்கு விடப்படவே இல்லை. இவர்கள் நினைத்தவாறே அது கசாப்பு கடைக்காரரிடம் இருக்கிறது. போய் இவர்கள் நிறைய கடைகளில் தேடும் பொழுது ஒரு கசாப்பு கடைக்காரனின் கடையில் அன்று வெட்டுவதற்காக அந்த மாடு அங்கே கட்டப்பட்டுள்ளது. உடனே இவர்கள் அந்த மாட்டை இது எப்படி இங்கு வந்தது என்று கேட்கும் பொழுது பிக்கு மார்வாடியிடம் நான் 14 ரூபாய் கொடுத்து இந்த மாட்டை வாங்கினேன் என்று அவர் கூறுகிறார். ஆகவே அந்த கசாப்பு கடைக்காரரிடம் அந்த தொகையை எல்லாம் கொடுத்து அந்த மாடை மீட்டு வந்து கால்நடை கூடத்திற்கு கொண்டு சென்று விட்டுவிடுகிறார்கள். பிறகு அந்த மார்வாடி அவரின் மேல் வழக்கு தொடர்ந்து அவருக்கு தண்டனையும் அளிக்கப்படுகிறது. இவ்வாறு பாபா இவரின் கனவில் வந்து கூறி அந்த மாடை காப்பாற்றுகிறார். இதுபோல் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான இல்லை, லட்சக்கணக்கானவும் இல்லை, கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு இன்றளவும் கனவிலும் நேரிலும் தரிசனம் அளித்து மற்ற நபர்கள் மூலமாகவும் நாம் மனதில் நினைக்கும் போதே அதற்கான பதிலையும் அருளையும் கொடுத்து என்றும் அழியாமல் நிலைத்திருக்கும் அந்த சக்தி நம் சாயி தேவரே. இவ்வாறு இவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி ஐயாவிடம் ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்கள் அனுபவங்கள் என்ற நூலிலிருந்து. குருபாதமே கதி.